வணக்கம் நண்பர்களே. 2025 ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில செயல்பட்டு வர்றாங்க. ராசியில ராகுடைய சேர்க்கை இருக்கும். அதனால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே ஒரு கலவையான அமைப்புகள்ல தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில கும்பராசிக்காரங்க சிறப்புகளை பார்க்க முடியும். பட் அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் முதல்ல நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்க நிச்சயமாக இருக்கும். குறிப்பா பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏட்டிக்கு போட்டியாக தான் இருக்கும். இந்த விஷயங்களை நிதானம் எடுத்துக்கங்க. நீங்களே அமைதியாக போகணும்னு நினைச்சா கூட இருக்கிறவங்க காரசாரமாகவே எல்லா விஷயங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் மத்தவங்க உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் பார்ப்பாங்க. முடிஞ்சா ஒதுங்கிக்கணும், இல்லைன்னா அனுசரிச்சு போய்க்கணும். தேவையில்லாம எதிர்ப்புகள் மட்டுமே காட்டிட்டு இருக்கிறதுனால வேலைகளும் தான் விரயமாகும். கும்பராசிக்காரங்க இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போய்க்கங்க. பேச்சுவார்த்தைகளை நிதானம் தேவை. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களை தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கவனம் தேவை. இது சார்ந்த விஷயங்களை பேச்சுவார்த்தைகள் நிதானம் தேவை. இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை ஆலோசனை பண்ணி செயல்படுங்க. இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகத்தான் இருக்கும். நிதானம் தேவை. குறிப்பா மற்றவங்களை நம்பி இருந்து வந்த விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தோய்வு நிலையில தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு. பொருளாதார தேவைகள் பூர்த்தி ஆகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் உங்களுக்கு சிறப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில விரயங்கள் செலவுகள் கூடுதலாக தான் இருக்கும். குறிப்பாக குடும்ப செலவுகள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதனால இந்த காசுமண விஷயங்கள கொஞ்சம் கணக்கு வழக்குகளோடு செயல்பட்டு வர்றது நல்லது. பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மனிதர்கள் வகையில கொஞ்சம் கான்ட்ராடிக்டான விஷயங்கள் அதிகமாக தான் இருக்கும். பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் அலைச்சல் இருந்தாலும் முடிவுல சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. அதனால வெளி விஷயங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும். பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பிரயாண அலைச்சல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். விருந்து விழாக்கள்ல பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை டெசிஷன் எடுக்க முடியாது, கொஞ்சம் தவிர்ப்பீங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் காரியங்களை முடிக்க வேண்டியதாக இருக்கும். பொறுமை நிதானம் அதிகம் தேவைப்படும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் வழக்கமான சூழ்நிலை தான். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப சம்பளமாக குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் அதிகமாயிட்டு தான் இருக்கும். எல்லாமே நம்ம தலையெழுத்து விதின்னு நாமளே நொந்து கொண்டு புலம்பக்கூடிய அமைப்புகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே அமைப்பு தான். எல்லாத்தையுமே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் மட்டும்தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி போய்க்கிறது நல்லது. பேசி சரி பண்ணிடலாம்னு பார்த்தா அது தேவையில்லாத சங்கடங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் நிதானம் தேவை. பெற்றோர்கள் வகையில தேவையில்லாத மனசங்கடங்கள் அதிகமாகவே இருக்கும். என்னன்னா என்னையா வந்து நிக்கிறேன், நம்ம ஒண்ணு கேட்க அவங்க ஒண்ணு சொல்லணும், தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். இவங்க வகையில கவனம் தேவை. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான். சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் தவிர்க்க முடியாததான் இருக்கும். சின்ன விஷயங்கள் பெருசுபடுத்தாம இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் கான்ட்ரவர்சியா தான் இருக்கு. விஷயங்கள் காரியங்கள் எப்படியோ பூர்த்தி ஆகும். ஆனாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமா தான் இருக்கும். ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கிற பேர்லயே சூழ்நிலைகளால மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. சோ கணவன் மனைவி இருவருமே இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். அப்பதான் உறவுகள் கூட சங்கடம் இல்லாமல் பார்த்துக்க முடியும். குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வகையில கணவன் மனைவி உறவுகள் கூட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமா தான் இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலவையான நிலைகள் இருக்கும். இந்த அளவுக்கு காதலர்களுக்குள்ள சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு தான் செயல்படும். முயற்சியின் அடிப்படையில் மாணவர்கள் நற்பங்களை பார்த்து வருவாங்க. மாணவர்கள் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்கு. கொஞ்சம் மைண்ட் டைவர்ட் ஆயிடுவாங்க. ஆகையினால மாணவர்கள் கல்வி வித்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான நிலைகள தான் இருக்கும். குறிப்பா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான நிலைகளை செயல்படும். பட் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலே மாற்ற கதையாகத்தான் இருக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையின் அடிப்படையில மருத்துவ விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதாவது சில நல்ல விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கலவையான அமைப்புகள தான் இருக்கு. கும்பராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கால தாமதங்கள் என்பது ஏற்படலாம். பொறுமையாக இருந்து காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை.
கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. சோழார கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொதுவாக விஷயங்கள் காரியங்கள் வகையில நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வகையில மனஸ்தாபம் இல்லாமல் பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.